அவர் அவ்வளோ ஹாப்பி, அந்த முகத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு, சார் உங்க முகமே சொல்லுது நீங்க சந்தோஷப்படுறீங்கன்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கடந்து வந்தேன். ஏன்னா ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளும் இதற்கு முன்னாடி பேசினதே என்கிட்ட என்னன்னாக்கா, எங்களுக்கும் பிள்ளைகள் இருக்கு, இந்த போதை கலாச்சாரம் இந்த அளவுக்கு மோசமா இருக்கு, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத பாலியல் அத்துமீறல் இருக்குன்னும் பொழுது பயந்தாங்க. இந்த சமூகம் வந்து மறுபடியும் திமுக வந்து விட்டால் தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இல்லாத சூழல் கண்டிப்பா இருக்கும். அதுல வந்து எந்த மாற்றம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா கனிம வள திருடுன்றது உச்சபட்சமா இருக்கும். ரவுடிசம் எந்த அளவுக்கு இருக்கும்ன்றதையும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்த்துக்கணும் பொழுது இது ஒரு ட்ரமாட்டிக் சேஞ்ச் ஓவர். இது வரலாற்றுல இப்படி ஒரு நிகழ்வு இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லயுமே நடந்தது இல்லை. இன்னும் எம்ஜிஆர் அவ்வளவு வருஷம் இருந்துதான் 32 சம்திங், ஓகேங்களா. பட் தளபதி அவர்கள் வந்த இந்த 2 வருஷத்துல இவ்வளவு பெரிய ட்ரமாட்டிக் சேஞ்ச். எல்லா பயிலும் கேட்டாமா, 2 வருஷம் ஆச்சு, 2 வருஷத்துல நீங்க என்ன செஞ்சிருவீங்க, 2 வருஷத்துல என்ன நீங்க உங்களால பண்ண முடியும்னாரு. 2 வருஷத்துல 2 திராவிட கட்சிகளை ஓட விட்டு இங்க இருந்து முதல் முறையாக இப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை தளபதி கொடுத்திருக்காருன்னும் பொழுது யோகபித்த சந்தோஷம் எல்லாருக்குமே, எல்லாரும் மனசுலயும் சந்தோஷம். என்னன்னாக்கா, அப்பா நீ நம்ம நல்லா இருப்போம்,